வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டிபுதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒருத்தியை காதலிச்சோ காதலிக்காமலையோ பெற்றவங்க கட்டி வச்சு தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்து ஒருத்தியோட வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள ஒவ்வொரு ஆணும் படக்கூடிய கஷ்டம் இருக்கு. அதே கோப்பா மனைவிங்கிற பேர் தான், ஆனால் அது வெளிப்பாடாக எவ்வளோ கஷ்டம் நஷ்டங்கள். ஒன்றுக்கு மன்னிக்கணும், இந்த வரலாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஒன்றுக்கு சொல்கிறேன், ஒரு மனைவியை கட்டிக்கிட்டு ஒரு ஆண் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அமீர் கான், ஹிந்தி நடிகர் அமீர் கானுக்கு இது மூணாவது பொண்டாட்டி. 3 மனைவிகளுமே ஒன்றோடு ஒன்று ஒருவருக்கும் சண்டை போட்டு கொண்டதே கிடையாது, பிரச்சனையே இல்லையா. எப்படிலாம் பாருங்க, ஒரு அதிர்ஷ்டம் வருது பாருங்க. இதுதான் கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாத்துக்கும். ஒருத்தியை கட்டிக்கிட்டு மாமியா பிரச்சனை, நாத்தனா பிரச்சனை, புருஷன் பிரச்சனை, அப்புறம் அவங்க அப்பங்காரன் பிரச்சனை. ஆமாம், ஒன்றும் இல்லைன்னா வரதட்சணை பிரச்சனை நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவானுங்க. ஆனால் அமீர் கான் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு ஒன்று கட்டினாரு நடிகர் அமீர் கான், அப்புறம் அதை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, பக்கத்தில் அவர் வீட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஒன்று கட்டினாரு, அவர் வீட்டு பக்கத்துலேயே டைவர்ஸ் பண்ணி அதையும் வச்சுக்கிட்டாரு. இப்போ மூன்றாவதா ஒரு லேடியை கட்டியிருக்கிறாரு, கௌரி ஸ்பிராட் அப்படின்னு ஒரு லேடி. அது ஒரு 1.5 வருஷமாகவே நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மாளுக்கு 6 வயசுல குழந்தைங்க இருக்கு. 6 வயசுல குழந்தைங்க உள்ள ஒரு தாய் கௌரி ஸ்பிராட். 1.5 வருஷமா லிவிங் டுகெதரா வாழ்ந்துருக்கிறாங்க. கல்யாணமாக வாழ்வு ஒன்றும் இல்லை, வப்பாட்டிங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆமாம், விளக்கமா இருக்கு. பட்டு குஞ்சம்னு பேர் வச்சாங்க, அந்த கதை. லிவிங் டுகெதர் என்னன்னா வப்பாட்டி. 1.5 வருஷமா வப்பாட்டியா வச்சிருந்துருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கட்டுறாரு டைவர்ஸ், 2வது கட்டுறாரு டைவர்ஸ், அப்புறம் 3வது தேடுறாரு. ஒன்று கிடைச்சிருக்கு ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், 6 மாத குழந்தைக்கு தாய் கிடச்சிக்கிட்டாரு. அந்த குழந்தையோட அப்பா என்ன ஆனா, ஆத்தாளுக்கு புருஷன் என்ன ஆனாங்கிறது தெரியல. அது எப்படிப்பட்ட முறையில் கடத்தப்பட்ட மற்றபடி ஒதுக்கப்பட்டு விட்டதாங்கிறது தெரியல. இல்லை அந்த குடும்பம் கௌரி ஸ்பிராட்டை ஒதுக்கி வச்சிருச்சாங்கிறது தெரியாது. அப்படியே 6 வயசுல ஒரு தாய் கிடைச்சா, ஒரு 1.5 வருஷமா அப்படியே லிவிங் டுகெதர்ங்கிற பேரில் பப்பாட்டியை வச்சு அப்படியே ரன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு செலிப்ரேட்டில் அறிமுகப்படுத்துகிறார். நாங்கள் உங்களுக்கு எல்லாம் ஒரு நபரை, புதிதாக ஒரு நபரை நான் அறிமுகப்படுத்துகின்றேன் அப்படிங்கிறாரு. பார்த்தோம்னா ஒரு லேடி கையில் குழந்தையோட, பேரு கௌரி ஸ்பிராட். 3ஆவதாக ஒரு மனைவி நான் அறிமுகப்படுத்துகின்றேன். அறிமுகப்படுத்துறாரு. இது கல்யாணம் கட்டிட்டாரா, தாலி கட்டிட்டாரா கிடையாது, இன்னும் திருமணம் செய்யல. இருந்தாலும் அவருடைய படத்தில் ஒர்க் பண்ண விட்டுட்டாரு. சரி, 3ஆவதா அந்த லேடியை ஒர்க் பண்ண விட்டுருக்காரு, ரைட்டு. மற்ற அந்த 2 மனைவி, விவாகரத்து செய்த மனைவி என்னன்னா அவர் வீட்டு பக்கத்தில் தான் வச்சுருக்கிறாராம். அவர் வீட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த 2 கல்யாண மனைவிகளும், இது டைவர்ஸ் ஆன மனைவிகளும், காதல் மனைவிகளும் இவருடைய படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு 3 பேர் சேர்ந்து அமீர் கானுக்கு ரொம்ப நெருக்கமாக தோளோடு தேர் சொல்லிட்டு ரொம்ப ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க. பாருங்க, இதில் 2 மனைவியாக இருந்தாலும் டைவர்ஸ் ஆகி போச்சு. அது பாட்டு தன்னுடைய வேலையை பார்க்க போனாங்கன்னா மீண்டும் கணவன்ட்டே வேலையை செஞ்சுக்கிட்டு சம்பளம் வாங்குறாலும் என்னன்னு தெரியல, இல்லை மாசமான வரதட்சணை கொடுக்குறாரா ஏதாவது தெரியல, ஏதாவது நடக்கும். 3 பேர் சேர்ந்து செய்வாங்க படப்பிடிப்பு வேலைகள், மற்ற சோன்ஸ் எந்த வேலையாக இருந்தாலும். யாரு? கௌரி ஸ்பிராட்டோடு சேர்ந்து.
டைவர்ஸ் செய்யப்பட்ட 2 மனைவிகளோடு சேர்ந்து மொத்தம் 3 பேர் ஒன்றா செஞ்சாலுமே கூட இது வரைக்கும் சண்டை போட்டு கொண்டதே இல்லையா பாருங்க. இந்த மாதிரி கிடைக்கணும் லைஃப் இங்கே கிடைக்குது. ஒன்றை கட்டிக்கிட்டு நம்ம ஓன்னு அழ வேண்டியதாக இருக்கு. அமீர் கார்டு அதிர்ஷ்டசாலி 3 கட்டிக்கிட்டோம். இது வரைக்கும் புருஷன் கொண்டாடி பிரச்சனையே கிடையாதான். அந்த 3 பேருமே அடித்து கொண்டது இல்லை அப்படிங்கிறார். பாருங்க, இந்த மாதிரி உள்ள ஆளுக்கு தான் இப்படிப்பட்ட பெண்கள் அமைவார்கள். நல்ல மனுஷனுக்கு சண்டைக்காரி, ஏன்னா ஏதோ ஒரு வகையில் பைத்தியக்காரி, திமிரு பிடிச்சவ, அகம்பாவம் பிடிச்சவா தான் அமைகிறாங்க. அதான் சைக்காலஜி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இது என்ன இன்னொரு விஷயம்னு கேட்டோம்னா, 3 பேருமே பக்கத்தில் வச்சிருக்கிறாரு கௌரி ஸ்பிராட் சேர்ந்து. 3 பேரையும் சுற்றி நடுவில் இவர் இருக்கிறாரு. ஆமாம், இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் நடந்தது. அமீர் கானோட பொண்ணு இது சம்மந்தப்பட்ட வகையில் அவரை கோபித்து கொண்டு சென்றதாக ஒரு தகவலும் பரவி இருக்கு. எப்படியோ மக கோவிச்சுட்டு போறா, ஆனால் கட்டினா பார்த்தீங்களா, நம்பி வந்தா பாருங்க. அவங்க 3 பேருமே கோபப்படவே இல்லை. டைவர்ஸ் ஆனாலும் கோபப்படலை. கல்யாணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறார் கௌரி ஸ்பிராட்டோட. அந்த லேடியும் கவலைப்பட்டதே கிடையாது. அது அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு நன்றாக என்னை வைத்து கொள்வாருங்க என்று எனக்கு நம்பிக்கை நிறைய இருக்குது. அதனால் நான் அவரை காதலிச்சேன். அவர் பிறருக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு லைஃப் பார்ட்னர். ஆனால் கல்யாணம் ஆகலையே, அங்கே தான் உதைக்குது. இந்த வகையில் அமெரிக்கா ஜகஜால கில்லாடி வித்தை செய்ய போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. செய்யலாம். இதையெல்லாம் விட இதில் ஒரு கூத்து என்னன்னா, முதல்ல ஒரு மனைவியை கட்டுறாரு, டைவர்ஸ் பண்ணுறாரு. 2வது ஒரு மனைவியை கட்டக்கூடிய சமயத்தில் அந்த பெண் ஏன் யோசிக்கல? என்னடாவது ஒருத்தையை கட்டி டைவர்ஸ் பண்ணி அவன் பக்கத்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறான், நம்ம எப்படா போய் வாழ்க்கையை படுறது யோசிக்கிறான். சரி, அந்த பொண்ணு வந்துருச்சு, அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டாரு. 3வதா ஒரு மனைவி கௌரி ஸ்பிராட் எப்படி அமீர் கானை நம்பினார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்படித்தானே பண்ண முடியும்? 2 பேரும் ஆல்ரெடி கட்டி வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சிருக்கிறாரு. இந்த கௌரி ஸ்பிராட் இந்த அம்மா கை குழந்தையோட இருக்கிறா, 6 வருஷ குழந்தையோட, 6 வருஷ குழந்தையோட. அதையும் மீறி அந்த ஆண் மீறி ஒரு தன்னம்பிக்கையா இல்லை மோகமா காதலா எப்படி பாரு, எப்படி நம்பினார் இந்த கௌரி ஸ்பிராட் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. டைவர்ஸ் பண்ணாமல் வச்சிருந்து 3ஐயும் மனைவியாக வச்சிருந்து 3வதாக மனைவியை கட்டினாலும் அது ஒரு நியாயம் இருக்கு. இஸ்லாமிய முறைப்படி 4 மனைவரை திருமணம் செய்து கொள்ளலாம். ஆமாம், அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது சட்டப்படி. ஆனால் 2ஐயும் கட்டி பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு 3வதா அது டைவர்ஸ் ஆனதையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு 3வதா நம்ம போய் எப்படா வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணம் இந்த கௌரி ஸ்பிராட்டுக்கு இல்லையே. எப்படி நம்பி வந்தார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா அன்னைக்கு போயிட்டு இருக்கு. புரியுங்களா? எப்படி இருந்தாலுமே சரி, அந்த மனைவி அப்படிங்கிறப்ப அந்த ஒட்டுதல், உறவு, காதல் எல்லாம் அமையிறது சாதாரண கிடையாது. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட உணர்வு ஹிந்தி நடிகர் அமீர் கானுக்கு அமைந்திருக்கிறது. உண்மையிலே எனக்கெல்லாம் ரொம்ப போராமையா இருக்கு. உங்களுக்கும் இருக்கும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.